गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर है गुरु साक्षात परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு சித்திரை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 30/4/2026 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:58 திதி இரவு 9:50 வரை சதுர்த்தசி, அதன் பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். ஏன்னா அஸ்தம் 1:10 முடிஞ்சிருது அதிகாலையில், அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். நாம யோகம் இன்று இரவு 9:22 வரை வஜ்ரம், பின்பு சித்தி கரணம். இரவு 9:50 வரை வணிசை கரணம், அதன் பின்பு பத்திரை கரணம். அமிர்தாதி யோகம் அதிகாலை 1:10 வரை மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகம் இருக்குது. நல்ல நேரம் காலை 11:30 12 மணி வரை. மாலை அதாவது நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. ராகு காலம் 1:30 3 மணி வரை. பிற்பகல் யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் மாலை 6:30 7:30 வரை. இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. வாரசூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராசிரம நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்குது. சரி, இன்றைய தினம் நரசிம்மர் ஜெயந்தி, அதுவும் வேழக்கிழமையோடு வர்றது இன்னும் சிறப்பு. நரசிம்மர் ஜெயந்தினா நரசிம்மர் பிறந்த நாள். இன்றைய தினம் நரசிம்மரை வழிபாடு செய்தால் ஏவல், பில்லி, சூன்யம், செய்வின கோளாறு, கண் திருஷ்டி எல்லாமே விலகும். அதுவும் இல்லாமல் நரசிம்மருக்கு நெய் தீபம் ஏற்றி பானகம் செய்து தானம் செய்தால், அதாவது சிங்கப்பெருமாள் கோயிலில் இருக்குது நரசிம்மர், அப்படி உங்களுக்கு அங்கே போக உங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டு பக்கத்தில் நரசிம்மர் இருந்தால் நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அதுவும் இல்லைன்னா வீட்லேயே நீங்கள் செய்யலாம், தப்பு கிடையாது. அதே போல் இன்றைக்கி கிரிவலம் வருகின்ற நாள், கிரிவலம் இன்றைக்கே போகலாம், தப்பு இல்லை. சரிங்களா? சரி, நம்ம இன்றைக்கி வேழக்கிழமை அப்படின்றதுனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்யுங்க. வசமு மட்டும் இன்றைக்கி கொண்டு செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். திதி சூன்யத்தை பற்றி பார்ப்போம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், ரிஷபத்தில் சுக்கிர பகவான், மிதுனத்தில் குரு பகவானும் மாந்தி பகவானும், சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் அங்காரக பகவானும் புத பகவானும் சனி பகவானும். இன்றைய தினம் புதன் பெயர்ச்சி, அதாவது காலை 6:52 புதன் மேஷ ராசிக்குள் பிரவேசம் ஆகிறார். சூரியனோடு வந்து இணைகிறார். அதே மாதிரி பகல் 1:14 சந்திர பகவான் துலா ராசிக்குள் வருகிறார். மீன ராசிக்கு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் மீன ராசிக்கு ஆரம்பமாகிறது. அதாவது 1:15 மணியிலிருந்து மீன ராசிக்கு சந்திராசிரமம். சரிங்களா? சரி, நம்ம திதி சூன்யத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா? இந்த திதி சூன்யம் அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் சந்திரன் வந்து அங்கே அமரும்போது அந்த திதியில் அன்றைய தினம் ஒரு சுப வேலைகளை தவிர்ப்பது நல்லது. சரி, இன்றைக்கு வந்து நம்ம பார்த்தது த்விதியை திதி பார்த்தோம். இன்றைக்கு திருதியை திதி. இந்த திருதியை திதி அப்படின்னு சொன்னால் தயிர் சாதம், இன்றைய தினம் தயிர் சாதம் செஞ்சு தானம் செய்தால் சர்வ துக்க நிவாரணம் ஆகும். சர்வ துக்கனா என்ன? நிறைய கஷ்டங்கள், நிறைய பிரச்சனைகள், சில பேர் பாருங்கள் அழுதுகிட்டே இருப்பாங்க, இதெல்லாம் நிவாரணம் கிடைக்குமா? திருதியை திதி அன்னைக்கு தயிர் சாதம் செய்து நிவேதனம் பண்ணி அதை தானமாக கொடுத்தால் சர்வதுக்க நிவாரணம் அடையும். சரி, அந்த திருதியைக்கு எந்த கோவில், எந்த
ராசி திதி சூன்யமாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மமும் மகரமும் இவர்களுக்கு திதி சூன்யமாக வரும். இதில் வளர்பிறை தேய்பிறை அப்படின்னு வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கோவிலுக்கு செல்வதற்கு 3 நாள் முன்னாடியே நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது. சுத்தபத்தமாக இருந்து இந்த கோவிலுக்கு சென்று வரணும். அந்த கோவிலுக்கு போன பிறகு 3 மணி நேரமாவது அந்த கோயில் உள்ளே இருந்துட்டு தான் வரணும். உங்களுக்கு வயதுக்கு ஏற்ற தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரணும். சரி, இப்போது இந்த திருதியை திதி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த கோவில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சந்திரமௌலீஸ்வரர் திங்களூரில் திங்களூர்னால் எல்லாருக்கும் தெரியும், அது சந்திரனுடைய ஒரு கோவில். வளர்பிறை சந்திரன் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த வளர்பிறை சந்திரன்றது சந்திரமௌலீஸ்வரர். அதே மாதிரி தேய்பிறையில் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசனம் செய்வது நல்லது. அங்கே கூட போயிட்டு தயிர் சாதம் தானம் கொடுத்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. திதி சூன்யத்தை பற்றி நிறைய இருக்குது. நான் சொல்கிறது சிம்பிளாக சொல்கிறேன்னா கோவில் வழிபாடு தான் முக்கியமாக சொல்கிறேன். இதை செஞ்சுட்டு வாங்க. திதி சூன்யத்தை பற்றி யாரும் ரொம்ப சொன்னது கிடையாது. அதனால் எழுதி வச்சு பண்ணுங்கள். இதை நம்ம தனியாக கூட ஒரு முறை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இது திதி சூன்யம் நல்லது என்ன செய்யும் கெட்டது என்ன செய்யுன்றதை நம்ம பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தில் அது எந்த இடத்துல இருக்குன்றதை தெரிஞ்சு உங்களுக்கு அதற்கு உண்டான பரிகாரங்கள் இன்னும் நிறைய இருக்குது. திதி சூன்ய பரிகாரம் இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஜாதகத்தை அனுப்புங்க. சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்றைய தினம் சுபம் நிறைந்த நாள், சுகமான ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி 1 மணி 15 நிமிடத்துக்கு சந்திரன் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். அதனால் நண்பர்களால் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான சூழல் உருவாகும். நீங்கள் பழகிற தன்மையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புதிய முயற்சிகளில் கைகூடும். அதே மாதிரி உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டு பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வெளியூர் பயணங்கள் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். உங்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள்லாம் குறையும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிசய கிழக்கு திசை, அதிசய 6ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அத்தனையும் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளெல்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, பயணம் தொடர்பான செயல்களில் அலைச்சல்களும் அனுபவமும் ஏற்படும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி வீடு மனை வாங்குதல் மற்றும் விற்றல் பணிகள் செய்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு மேன்மை ஏற்படும். தன வரவு இன்றைக்கி கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல நன்மைகள் உண்டாகும். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவியுடைய புரிதல் ஏற்படும். இன்றைய நாள் மதிப்பு மரியாதை கூடும். பிள்ளைகளால் நல்ல அனுகூலம் கிடைக்கின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிசய வடகிழக்கு அதிசயம் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, தேவையற்ற பேச்சுக்களை தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொண்டால் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும். திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். சிறு சிறு தொழிலில்
கொஞ்சம் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் தன வரவு தாராளமாக இருக்கும். வண்டி வாகனங்களால் முன்னேற்றம் ஏற்படும். பெரியோர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறும். நிர்வாகத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மனதளவில் இருந்து வந்த தயக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு குறைகின்ற நாளாகவும் இன்றைய நாள் எதிர்பாராத லாபங்கள் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. அதிசய மேற்கு திசை அதிசய இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர் நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற நாளாக இருக்குது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய தயக்கமாக எந்த வேலையும் செய்ய முடியாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் தயக்கங்கள்லாம் குறைந்து நல்ல ஒரு மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, வியாபாரத்தில் சாதகமான ஒரு சூழல்கள்லாம் ஏற்படுகின்ற நாளாக இருக்க. அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்கும். இழுபறியான செயல்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம். கால்நடை செயல்களில் சிந்தித்து செயல்படுகள். வீடு மாற்றம் சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். அரசு காரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் குறையும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள்லாம் கிடைக்கும். இன்றைய நாள் செலவுகள் நிறைந்த நாளாக இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை அதிசய 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான நாளாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதங்கள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மதியத்துக்கு மேலே உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும். தடைகளெல்லாம் விலகும். பயணங்களால் ஆதாயமும் அனுகூலமும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சியான சூழல்கள் ஏற்படும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் சாதகமாக அமையும். புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த ஆதரவுகள் கிடைக்க. திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். ஆரோக்கிய விஷயத்தில் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகும். முயற்சி இன்னைக்கு திருவினையாக்கக்கூடிய நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு, பெரியோர்களின் ஆதரவு இன்னைக்கு கிடைக்கின்ற நாளாக இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்கா அனுசரித்து செல்லுங்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, குடும்பத்தில் புதிய நபர்களின் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இன்றைக்கி இருக்கும். புதிய நபர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் காணக்கூடிய நாளாக இருக்கும். அரசு சார்ந்த நிலைப்பாடுகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை, புதிய பேச்சுவார்த்தை, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். அதனால் வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல்லாம் ஏற்படும். அதே போல் வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் குறைகின்ற நாளாக இருக்குது. கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். அதே சமயத்தில் ஆரோக்கியமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். அதே சமயத்தில் விட்டு கொடுத்தல், புரிதல் ரெண்டுமே இருக்கணும். இருந்தால் நன்றாக இருக்கும். ஏன்னா சனி உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ விட்டு கொடுத்தல், புரிதல் இருந்தால் நன்றாக இருக்கும். தந்தையால் கொஞ்சம் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை அதிர்ஷ்ட 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியான ஒரு செய்தி, ஒரு நாள் அப்படின்னு இன்றைக்கி சொல்லலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள்
எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். இன்றைக்கி ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் குறையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, மனதில் ஒரு விதமான குழப்பங்கள், ஒரு அமைதி இல்லாத ஒரு தன்மை, வரவு கொஞ்சம் இருந்தாலும் செலவு அதிகரிக்கும். அதே மாதிரி மனசுக்குள்ள தேவையற்ற எண்ணங்கள் அலைபாயும். அதே மாதிரி பேச்சில் ரொம்ப இன்றைக்கி கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். உடல் தோற்றத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் காணப்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் கால தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. சக ஊழியர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் மேன்மையும் இருக்கும். அதே சமயத்தில் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்தணும். பண விஷயத்திலும் கவனமாக இருக்கணும். கடன் சார்ந்த பிரச்சனையில் கொஞ்சம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு. அதனால் பேச்சில் நிதானத்தை இன்றைக்கி வைங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி இல்லாத ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. கவனமாக இருங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் இன்றைக்கி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, காது தொடர்பான பிரச்சனை இருந்ததெல்லாம் கொஞ்சம் குறைகின்ற ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் இன்னல்கள்லாம் குறைகின்ற தன்மை இருக்குது. பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும் இருக்குது. ரகசியமான சில முதலீடுகள் மேம்படக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. மறைமுகமான போட்டிகளை சமாளிப்பீர்கள். வியாபாரத்தில் நயமான பேச்சுக்களால் நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. பேச்சில் ரொம்ப வேகத்தை காட்டாதீங்க. எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகள் ஏற்படும். அதே மாதிரி விலையுயர்ந்த பொருட்களில் கவனம் இன்றைக்கி தேவை. எங்கேயாவது வச்சுட்டு தேடாதீங்க. இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் செலவுகள் நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதே போல் நிறைய பேருக்கு விருச்சிக ராசி நேயர்களுக்கு திருமணம் ஆகாத திருமணம் நடக்கும். ஆனால் நிறைய பேருக்கு வேலையே இல்லாத கஷ்டப்படுறவங்களே இருப்பாங்க. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா திசா புத்தி தான். அதனால் இது நம்ம சொல்கிறது பொது பலன். திசா புத்தி எப்படி இருக்குன்னு பார்த்து அதற்கு தகுந்த கோவிலுக்கு சென்று வந்தால் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். அதனால்தான் இந்த திதி சூன்யம் நட்சத்திர கோவில் இதெல்லாம் சொல்லிட்டு வரேன். கவனமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு மாற்றிக்கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் மேம்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, வியாபார அபிவிருத்திக்கான சூழல் ஏற்படும். இன்றைக்கி தொழிலில் மேன்மை இருக்கும். வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும். திருமண பேச்சு வார்த்தை இன்றைக்கி ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கும். சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். தந்தை வழியிலும் அனுகூலம் கிடைக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும். மனசில் ஒரு புதிய தன்னம்பிக்கை ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. உங்கள் திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும். வெளிவட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பட வேண்டியது நல்லது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அபிவிருத்தியான நாளாக இருக்குது. போராடும் நட்சத்திரக்காரர் தன்னம்பிக்கை ஏற்படும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும், உறவினர்கள் ஒத்துழைப்பால் நல்ல சூழல் ஏற்படும், வாடிக்கையாளர்களின் எண்ணங்களை புரிந்து இன்னைக்கு செயல்படக்கூடிய ஒரு தருணம். சமூக பணிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும், விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும், அலுவலகத்தில் ஒரு அதிகாரம் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைய நாள் எதை செய்தாலும் பொறுமையோடு செய்யக்கூடிய ஒரு தன்மை. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர் புரிதெல்லாம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரம் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, உங்கள் செயல்பாடுகளில் வேகம் இன்னைக்கு அதிகரிக்கும், பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும், புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. உங்களுக்கு 1.25 மணி வரைக்கும் தான் சந்திராசிரமம். அது வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தோடு எதை செய்தாலும் நன்றாக இருக்கும். அதே மாதிரி தேடல் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதே சமயத்தில் குடும்பத்தில் மாமியார் இது மாதிரி உறவுகள் இருந்தால் அவர்களிடத்தில் அனுசரித்து சென்றால் நன்றாக இருக்கும். மனதளவில் புதிய பாதைகள் புலப்படும். வியாபாரத்தில் வேகத்தை விட விவேகத்தை காட்டுங்கள். சமூக பணிகளில் அலைச்சல் ஏற்பட வேண்டிய நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் மதியம் வரைக்கும் கவனமாக இருங்க. அதன் பிறகு சந்திராசிரமம்லாம் ஒன்றும் இல்லை. அதனால் மதியம் வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்தால் நன்மையாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகு திசை, அதிர்ஷ்ட 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேகம் அதிகரிக்கின்ற நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கும். புரட்டாதி நட்சத்திர வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களும் மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்கிறதுனால கவனமாக இருங்க. எதிர்பாராத சில செலவுகள், அந்த செலவுகளால் சேமிப்புகள் குறையும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் விட்டு கொடுத்து போங்க. பேச்சில் அதாவது ரொம்ப கனிவு தேவை. திட்டமிட்ட காரியங்கள் அலைச்சல்கள் அதிகரிக்கும். தொழில்நுட்ப கருவிகளால் விரயங்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் செலவுகளும் கூடும். அதே சமயத்தில் ஆரோக்கியத்திலும் கவனத்தை செலுத்தணும். இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 7ஆம் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இன்னைக்கு அதிகரிக்கும். சேமிப்புகள்லாம் குறையும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்க. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எல்லோரிடத்திலும் கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.